திருவள்ளுவர் சொல்றாரு, பற்றற்ற கண்ணும் படவை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்டேன். என்னது? பற்றற்ற கண்ணும் படவை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்டேன். இந்த கோடை கதை சொல்றேன். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், அவர் பார்த்தாலே நம்ம எடுப்போம், இவரை பார்த்தாலே விட வேண்டியதா இருக்கு, பயந்துட்டு எல்லாம் திட்டிட்டு அவங்க அவர் பின்னாடி திட்டுவோம், முன்னாடி வந்தா அவ்வளவு மாதிரி எனக்கு இல்லையா. அவருக்கு என்னன்னா நம்ம ஒரு பெரிய அளவுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவான், அவரோட வீட்டுக்கு போவான், நாய் வாங்கி கொடுப்பான், அவர் வீட்டுல ஒரு நாய் வைப்பாரு, அந்த நாய்க்கு பால்லாம் வாங்கி கொடுப்பான், எல்லாம் பண்ணான். அந்த நாய் ஒரு நாள் இறந்து போச்சு, நாய் இறந்து போச்சு. அந்த அதிகாரி யாரு, ஐஏஎஸ் அதிகாரி நாய் இறந்து போச்சு. தாசில்தார் வந்து பாக்குறாரு, போலீஸ்காரர் வந்து பாக்குறாரு, அந்த ஆபீஸ் வேலை எல்லாம் பாக்குறான், பேர வைக்கிறாங்க. எங்களெல்லாம் வந்து பிடித்த கலைஞர் நாயே உன்னை புகழ் போக்குங்க, நாய்க்கு நடந்தது வந்தவொடனே தான் புகழ் சேர்க்கலாம். நாய் பத்தி அது இப்ப நாய் இல்லைங்களா, நாங்க வீட்டுக்கு போனாலே நல்லா இருக்குங்களா பார்த்து கேட்கும், இது நாய் கேட்கலாம், நல்லா இருக்குன்னு கேட்கிறோம். பிரச்சனை அர்த்தம் காப்பி சாப்பிடுங்க அர்த்தம். இந்த நாய் பெருமையா பிடிச்சிருக்கோம். எதுக்கு? அந்த அதிகாரிக்கு அந்த நாய் பிடிக்கும். இந்த நாய் பிடிக்கிறதுனால அந்த அதிகாரி நாய் நம்ம பெருமையா பேசினா அவர் நம்ம ஒண்ணு பண்ண மாட்டாருன்னு பயந்து போய் அந்த நாயை பத்தி பெருமையா பேசணும். அந்த அதிகாரி என்ன பண்ணாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகி இறந்து விட்டார். அவர் யாரும் பண்ண பிறகு ஒரு நாய் வர அவர் கரெக்டா போகுது, அவர் கிட்ட அந்த நாய் இறந்ததுக்கு 10,000 பேர் வந்தாங்க. ஆனா அவர் இறந்துட்டாருங்க, ஒரு நாய் வரல. அப்ப என்ன, நம்ம பதவியோட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை வரும், நம்ம பதவியோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பயப்படுவோம், பதவியோட இருக்கிற வரைக்கும் தான் தண்ணி கொடுப்போம். ரிட்டையர் ஆன பிறகு சார் அங்கே தண்ணி போய் குடிச்சிக்க சார் அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோ தங்கச்சியோ பேத்தியோ தாத்தாக்கு தண்ணி வேணும்னா அவர் கலெக்டரா இருக்கும்போது கொண்டு கொடுக்கும், கலெக்டரா இருக்கிற கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த பேங்க் கொடுக்கும். அதுதான் திருவள்ளுவர் சொன்னாரு, பற்றற்ற கண்ணும் படவை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்ணையும். நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அக்கறையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா சரி, நோயுள்ளவனா இருந்தாலும் சரி, உனக்கு பற்றற்ற கண்ணும் படவை பாராட்டுதலும் சுற்றத்தார் கண்ணையும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு பாராட்டக்கூடிய உனக்கு பாண்டிய இருக்குன்னா நீ சொந்தமாக இருக்கு.